ஓம் சத்குரு அப்பாவே சரணம். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லத்தான் நான் இப்போ வந்திருக்கேன் தங்கம். உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகுது. நீ இத்தனை நாளாக என்கிட்ட கேட்டே இருந்தியே, எப்போ சத்குரப்பா என்னோட பிரச்சனைகள் எல்லாம் முடியும், நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாதா அப்பா, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நீ அழுதுகிட்டே இருந்தியே தங்கம். இனி உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீயும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போகிற. உன்னோட கர்ம வினைகள் முடிய போகுது தங்கம். எத்தனை நாளாக நீ இரவெல்லாம் தூங்காமல் அழுதுருப்ப. அது எனக்கு தெரியாமல் இல்லை தங்கம். நீ வெளியே சொல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே அனுபவித்த வேதனைகள் எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் அப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யலேன்னு தானே நீ கேட்குற. நான் உனக்கு உதவி செய்யாமல் இருப்பனா சொல்லு. என் பிள்ளை நீ கஷ்டப்படுறப்போ நான் பார்த்து சந்தோஷப்படுவேனா தங்கம். உன்னோட கர்ம வினைகளை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். உன்னோட கஷ்டத்தில் பாதியை நான் வாங்கிட்டேன் தங்கம். நீ வேதனையை அனுபவிக்கிறப்போ நான் மட்டும் நிம்மதியாக இருப்பேனா சொல்லு. இந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். இனி நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிற தங்கம். உன்னோட கடமைகளை நீ சரியாக செய். எந்த ஒரு வேலையும் தொடங்கறதுக்கு முன்னாடியே நல்லா யோசித்து முடிவெடு. உன்னை நான் தவறான பாதையில் போக விடவே மாட்டேன் தங்கம். உன் கூடவே இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன். எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் அப்பா உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டேன் தங்கம். இந்த பதிவை கேட்டு நீ நிம்மதியாக கண்ணுறங்கு என் தங்கமே.